வணக்கம் கீக்ஸ், வெல்கம் டு ஃபோனர் நான் தமிழ். இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிளேகோ அப்படின்ற ஒரு டிடபிள்யூஸோட அன்பாக்சிங் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம். வெளில போ, விளையாடிட்டு வெளில போ, விளையாட்டு போ, அதோட டிடபிள்யூஎஸ் நம்ம பார்த்தோம். அவங்க வந்து இப்போ வந்து ரியல்மிக்கு வந்து ஒரு காம்படிஷனா ஒரு நெக் பேண்ட நாய்ஸ் கேன்சலேஷனோட லான்ச் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்க சிவா, இந்த ஹெட்போன்ஸை பொறுத்தவரை அதான் PLAYGO N82 அத பத்தி ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது அப்படின்றத ஃப்ரண்ட்லயே போட்டுருக்காங்க. இருக்குது தவிர நிறைய ஆப்ஷன்ஸ் என்னன்னா வயர்லெஸ் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் நெக் பேண்ட் அப்படிங்கறத திரும்பி ஹைலைட் பண்ணிருக்காங்க. சோ ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு. டேய் ஐயோ எத்தனை தடவை பார்த்தல. அப்புறம் 13mm டிரைவர்ஸ் இருக்கு. ஹை டெஃபினிஷன் சவுண்ட் அஷ்யூர்டு போல இருக்கு. லாங் பேட்டரி லைஃப் அப் டு 16 hours. இது வந்து கிட்டத்தட்ட நம்ம OnePlus புல்லட்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா. வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்கு, அதாவது கூகுள் அசிஸ்டன்ட் as well as சிரிக்கலாம். அப்புறம் வந்து ஸ்விட்ச் பிட்வீன் எக்ஸ்ட்ரா பாஸ் அண்ட் நார்மல் மோட். இது வேற லெவல்ல இருக்கு. இருக்கு இது இதுலயே இருக்கு. இல்ல இது நல்ல ஒரு மூவ் இல்ல. இப்போ நார்மலா வந்து ரியல்மில ப்ராடக்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கும், பட் பாஸ் மட்டும் ரொம்ப பூஸ்டடா இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், பாஸ் பூஸ்டட் வேணாம்னா நீங்க வந்து வேற ப்ராடக்ட் வேற பிராண்ட் போங்கன்னு சொல்லுவோம். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்க பாஸ் வேணாமா அப்ப இந்த சுவிட்ச போடு, பாஸ் வேணுமா அந்த சுவிட்ச், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. இங்க பாரு, திருப்பி வாய்ஸ் அசிஸ்டன்ட் எக்ஸ்ட்ரா பாஸ் அதேதான் திருப்பி இந்த இதுல கொடுத்துருக்காங்க. IPX5. ஆமா, இது வந்து ஆரிஜின் வந்து ஃப்ரம் சைனா தான், கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின். ஓகேயா, நம்ம ஊர்ல வந்து V1 வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அவங்க தான் வாங்கி நமக்கு சேல் பண்றாங்க. சோ இதுல வந்து வேற என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பார்த்தா 2.5 வாட் அதுதான் வந்து ரேட்டட் பவர். அப்புறம் கிராஃபைட் கிரே அதுதான் நம்ம கிட்ட இருக்கு. பிரைஸ் வந்து 4,999 போட்டிருக்கு. பட் இது எவ்வளவு விற்கிறாங்க செக் பண்றோமா? தாராளமா செக் பண்ணு. பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் எல்லாரோட ஹெட்செட்டும் ஒரே மாதிரி பேக்கேஜிங்ல தான் ப்ரோ இருக்கும். அண்ட் நெக் பேண்ட் பொறுத்த வரைக்கும் வேற வழி இல்லை போல இருக்கு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ஒரே மாதிரி தான் இருக்கு. 3,000 rupees 3,000 விற்கிறாங்க. அப்படி பார்த்தாலும் ரியல்மியோட கம்மி தானோ. ரியல்மி கிட்டத்தட்ட 3,000 தான் தீபாவளி வரைக்கும் ஆஃபர். ஆமா, அதுக்கப்புறம் மாறிடும். ஸோ மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப கீ பாயிண்ட்ஸா இருக்கும். சோ கொஞ்சம் பெருசா இருக்குடா. வேற மத்த யாரு தெரியுமே இவ்வளவு பெருசா இருக்கு. என்னதான்டா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற அளவுக்கு பெருசா தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஏன் இத இவங்க உள்ள கொடுத்துருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. என்னது கண்ட்ரோல்ஸ. சோ அது கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி நமக்கு தோணும். ஆனா அவங்க வந்து எதிர்காலத்தை நோக்கி என்னமோ யோசிச்சிருக்காங்க. ஸோ குவாலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 3,000 rupeesக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை. அது வந்து மேபி இந்த நெக்பேண்டா இருக்கட்டும், ஆமா எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ்ல இருக்கட்டும், அண்ட் வயரும் வந்து ஒரு அளவுக்கு ரொம்ப தின்னா தான் இருக்கு. ஸோ இது எவ்வளவு நாளைக்கு தாக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த இடத்துல முக்கியமான செல்லிங் பாயிண்ட் என்னன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் என்ன பார்க்கலாம். ஆமா, ஆன் பண்ணு. பேர் ஆயிடுச்சு காத மாட்டியா. நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு ஏதாவது கீ ஸ்விட்ச் ஏதாவது இருக்கா? ஓகே, வெயிட் பண்ணு. அது என்ன சொல்லுதுன்னு பாரு. மேபி நாய்ஸ் கேன்சலேஷன் என்ன பண்ணுது, என்ன ஏது. ANC ஆன். ANC ஆனா? ANC ஆஃப். ஓகே, ANC ஆன் பண்ணிக்க. ஓகே, சோ இப்போ நான் பேசுறது உனக்கு கேக்குதா? சூப்பரா கேக்குது, கிறிஸ்டல் கிளியரா கேக்குது. என்னடா சொல்ற? இப்போ ANC ஆனுன்னா லைட்டா ரொம்ப மைன்யூட்டா ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகுது, அவ்வளவுதான். சோ இது வந்து சும்மா ஒரு கிமிக்கு தான், அது நல்லாவே எனக்கு தெரியுது. ஆமா, இப்ப நான் ANC ஆஃப் பண்ணா அந்த வேக்யூம் வந்து போயிடுது, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ANC ஆனுக்கும் ஆஃபுக்கும் ரொம்ப ரொம்ப மினிமல் டிஃபரன்ஸ் தான். சத்திய சோதனை. இந்த மாதிரி பெரிய ஹைப்போட நம்ம வந்து ஒரு சில ப்ராடக்ட் எல்லாம் ஓபன் பண்ணும்போது எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஹெட்செட்ல நம்ம ஒன்னு உறுதியா சொல்லலாம், என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் ஓரளவுக்கு இருக்கும். இயர்பட்ஸ்னால. ANC ஆன் ஆயிடுச்சு. இப்போ நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா கேக்குமே, லைட்டா ஒரு வேக்யூம் கிளியரா இதுவா இருக்குமே. இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் இது? ஐயோ, இது வந்து அந்த பாஸ் த்ரூ மோட் மாதிரில இருக்கு. நீ பேசுறத இது வந்து மைக்ரோஃபோன் வழியா வாங்கி எனக்கு கொடுக்குது. ஆமா, ANC ஆஃப் பண்ணி பாருங்க. இப்போ வித்தியாசமே இருக்காது. ANC ஆஃப் பண்ணது எனக்கு கேக்குது. ஓகேவா? இது என்ன ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் எனக்கு தெரியல. பொறு, வெயிட் பண்ணு.
என்னதான் அவன் சொல்ல வரான்னு நான் தெரிஞ்சுக்க. டேய் செம்மையா இருக்கா, வேற லெவல்ல இருக்கா, அமேசிங்கா இருக்கா. ஏன்சி ஆன். ஜலக்கு 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 ஜக்கல ஜலக்கு 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 என்னன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. என்னது இப்ப நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் ஒன்னும் கேட்கல. அந்த பாட்டு நான் பாட்டு பாடலான் இருந்தேன், வேணான்னு விட்டேன். ஜலக்கு 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 சேல. சரி, ஆக்சுவலா என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பாஸ் த்ரூ மோட் மாதிரி இருக்கு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன்ங்கிறது. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனே கிடையாது சொல்ல போனா, சும்மா ஏதோ பேருக்கு எழுதி வச்சுட்டு ஒரு 2-3 சவுண்ட கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஒன்னும் பெருசாலாம் இல்ல. நம்ம வந்து பாட்டை கேட்போம். எனக்கு இங்க கேக்குது, நினைக்கிறேன் செம்மையா கேக்குது. எனக்கு இங்க செம்மையா கேக்குது. சோ இந்த ஸ்டீரியோ எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா தான் இருக்கு. பாஸ் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா பாஸ் போங்க, எக்ஸ்ட்ரா பாஸ் எடுங்க. எந்தத்துல இருக்கு பாரு எக்ஸ்ட்ரா பாஸ். அதான் கேவலமான ஒரு பட்டன் பிளேஸ்மெண்ட் இது. டேய் இங்க இருக்குடா. அதான் இதுதாங்க. ஏய் இது ப்ளே பாஸ் பட்டன்டா. போற பக்கம் பார்த்தா உடஞ்சிரும் போலயே. ஓ அப்ப ரெண்டுத்தையும் பிரஸ் பண்ணுமா? எக்ஸ்ட்ரா பாஸ் ஆஃப் ஆயிடுச்சு. எனக்கு கேக்குது உள்ள நடக்கிறது. வித்தியாசம் தெரியுது. இதுலலாம் வித்தியாசம் தெரியுது. நான் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன்ல வித்தியாசம் தெரியல. இந்த நாடி பாப்பாங்கல்ல உயிரோட இருக்கானா இல்லையா. எக்ஸ்ட்ரா பேஸ் ஆன் வித்தியாசம் இருக்கு. ஓகே, அதாவது மியூசிக் சூப்பரா இருக்கும் இந்த ஹெட்செட். கண்டிப்பா வெறும் மியூசிக் அப்படின்னா நல்லா இருக்கும். ஆனா அதுக்கு வந்து நம்ம 3000 ரூபாய் கொடுக்கறதுக்கு வந்து 1500 ரூபாயிலே ரியல்மி பட்ஸ் அதெல்லாம் நல்லா இருக்கு, அதை வாங்கிட்டு போயிடலாம். சோ எனக்கு இன்னொன்னு என்ன பிடிக்கல அப்படின்னா பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எனக்கு சுத்தமா அதுல பிடிக்கல. வித்தியாசமா இருக்கு. நார்மலா இங்க இருக்கும் இல்லையா, வித்தியாசம் காட்டுறதுக்கோசரம் இந்த மாதிரி கேவலமா ஏதோ பண்ணி வச்சிருக்கானுங்க, அவ்வளவுதான். ஸோ உள்ள வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது இருக்கு, ஃபிளாப் இருக்கு சார்ஜிங்க்கு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இந்த வாட்டர்லாம் உள்ள போகாது. ஆனா மைக்ரோ யூஎஸ்பி தான். 3000 ரூபாய்க்கு வந்து இயர் டிப்ஸ் ரெண்டு செட் இயர் டிப்ஸும் கொடுத்துட்டாங்க. மைக்ரோ யூஎஸ்பி கேபிளும் சார்ஜ் பண்றதுக்கு. சிவா 3000 ரூபாய்க்கு சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு? சவுண்ட் குவாலிட்டி ஓகே தான். ஆனா இவங்க வந்து இந்த அட்வர்டைஸ் பண்ற ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து சரி அட்லீஸ்ட் நீ பாட்டுலயாவது போடுங்க. பாட்டுல எப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா? அதுலடா பாட்டுல எப்படி இருக்குன்னு பிளே பாஸ் ஆகுமான்னு இந்த மேக்னெட் அதுவும் ஆகாதா? 1200 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தேன் எங்க நோக்கியா ஹெட்செட்ல ஆகும்டா. சோ இதெல்லாம் தான் நிறைய வந்து பாசிட்டிவ்ஸோட நிறைய நெகட்டிவ்ஸ் தான் இந்த ஹெட்செட்ல இருக்கு. ஏன்னா இப்ப சப்போஸ் நம்ம மேக்னெட் ஓட்டினா இங்க பாஸ் ஆகல, பாட்டு மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அவங்க கொடுக்கல. ஆமா, அதுக்கப்புறம் பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் இருக்கு. அதுக்கப்புறம் ஏஎன்சி அப்படின்னு வந்து இந்த டப்பால வந்து ஒரு 4 பக்கம் தான் இருக்கு. ஆனா 7-8 வாட்டி இது அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அது சுத்தமா எஃபெக்டிவாவே இல்ல. வெறும் அந்த ஆன் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லுது. என்னடா பண்ணுது இது? நீ பேசிப்ப. சோ இது வால்யூம் பெருசா இருக்குல்ல. நாய்ஸ் கேன்சலேஷன்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தயவு செய்து இந்த ஹெட்செட் வாங்காதீங்க. ஏன்னா நான் பேசுறது எல்லாமே கேக்குது. நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப்ல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு ஆன் பண்றேன்ட்டு அழுத்துறேன், பார்த்தா அப்பதான் ஆஃப் ஆகுது. செம்ம வேற லெவல். ஓகே ரைட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். லேட்டன்சி எப்படி இருக்குன்னு பாத்துறலாம்டா. ஏன்னா லோ லேட்டன்சின்னு அவங்க எங்கேயும் மென்ஷன் பண்ணல. அதுவும் மொக்கையா தான் இருக்க போகுது. சோ யூடியூப் இதுல எல்லாம் பார்க்கும்போது லேட்டன்சி நல்லா தான் இருக்கு. ஆனா இது கேம் போனா இதுதான் சாக்கிர பிரால் ஸ்டார்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான் எங்க ஆளு. ஆனா பொதுவாவே லேட்டன்சி இஷ்யூ பத்தி வாயை திறக்கலனாலே சிக்கிடுறாங்க. ஆமா, இதுல அட்லீஸ்ட் பஞ்சாயத்து இல்லாம இருந்ததுன்னா சந்தோஷம். எங்க இந்த வட்டுமா என்ன பண்றான்? வட்டுமாக்கும் காலை போட்டு விட்டுருவோம். இருக்கு, லேட்டன்சி இருக்கு லைட்டா. லைட்டா இருக்குது. வட்டுக்கு ஒரு காலை போடுங்க. வட்டலா இதோ என்ன திரும்பி கேம் ஆடுறீங்க? இல்லடா அது போடுறோம். இருக்கு. அதான் அந்த லேட்டன்சி லைட்டா இருக்கு. பரவாயில்ல. ஆனா
ஏன் தெரியுமா பரவாயில்லன்னு சொல்றேன், நிறைய இதுல வந்து இதோட கேவலமா இருந்தது. அதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது நல்லாதான் இருக்கு, பரவாயில்ல. ஸோ சவுண்டு குவாலிட்டி நல்லா இருக்கு. அந்த எக்ஸ்ட்ரா பேஸ் அது வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் சுத்தமாக இல்லை. லேட்டன்சி ஒரு அளவுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ கால் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். லேட்டன்சி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தான் பரவாயில்ல. எவ்வளவோ யாரோ வந்து கோவிட்-19 எல்லாரும் போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. நீங்க டயல் செய்த எண் இருக்குல்ல, அந்த எண் இல்லவே இல்லையா உலகத்துல. மை காட். அடியுது. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனோட வேற இருக்குல்ல. ஆனா நீ பேசுறது எல்லாம் எனக்கு தெளிவா கேக்குது. அதேதான் இப்ப நான் தும்புனாலும் உங்களுக்கு கேட்கும். ஹலோ, நல்லா இருக்கியடா? சாப்பிட்டாச்சா மச்சான்? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? அவன் பேசுறது கேக்குதா என்ன? லைட்டா கேக்குதா? ரைட். இத்தனைக்கும் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன்லலாம் இருக்கு. அப்பவே என் இது கேக்குது உங்களுக்கு வேற லெவல். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஹெட்செட் வாட்ஸா. உனக்காக தான் இது நாங்க அன்பாக்ஸ் பண்ணிருக்கோம். கொண்டு வந்து உன்கிட்ட தந்துடுறேன். சரிடா, வேற லெவல். கால் குவாலிட்டி எப்படி இருக்கா? நல்லாதான் இருக்கு. அதெல்லாம் நல்லா இருக்குங்க. லேட்டன்சி இஷ்யூ பொறுத்த வரைக்கும் கேம் ஆடும்போது கூட மத்த ஹெட்செட்ஸ் அளவுக்கு முக்கியம்லாம் இல்ல, நல்லாதான் இருந்தது. லேட்டன்சி மோட், லோ லேட்டன்சி மோட் ஒண்ணு இல்ல. மத்த ஹெட்செட் அப்படின்னா நீங்க 3000 ரூபாய் ரேஞ்சில சொல்றீங்களா, 1500 ரூபாய் ரேஞ்சில சொல்றீங்களா? அதுல சொல்லணும். இப்போ இந்த நெக்பேண்ட் 2000 குள்ள எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ OnePlus எல்லாம் பார்த்தோம்ல, OnePlus Wireless அப்புறம் OnePlus-ஓட முக்கியம் நல்லா இருக்காது. நல்லாதான் இருக்கு. சீரியஸா அதெல்லாம் தப்பு, இப்படிலாம் பேசக்கூடாது. சரி, அதான் அதே மாதிரி ஆடியோ குவாலிட்டி இதை வச்சுக்கோங்க, வேற மாதிரி பேசுங்க. OnePlus அளவுக்குலாம் இது இல்லைங்க, அதோட நல்லா இருக்கு. சரி, ஓகே. சோ அந்த 2000 ரூபாய் ஹெட்செட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது பெட்டரா இருக்குடா. நிறைய ஏரியால 1000 ரூபாய் கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் கொடுத்து ஒர்த்தான்னு கேட்டா கேம் ஆடுறவங்களுக்கு மேபி ஓரளவுக்கு ஓகேயா இருக்கும். இருந்தாலும் அந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இல்ல. இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த 3000 ரூபாய்க்கு அந்த ரியல்மி பட்ஸ் ப்ரோ இருக்குல்ல, அதே வாங்கிட்டு போயிடலாம். சூப்பரா இருக்கு. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனும் இதை விட பெட்டராவே இருக்கு. அதுல ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லாவே இருந்தது. நம்ம தான் அன்பாக்ஸ் பண்ணும்போது தெரிஞ்சதுல. இதுல ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லா இல்ல. மேபி இத எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. யூனிட் பேஸ்டா, ஏன்னா பக்கத்துக்கு பக்கம் அதான் போட்டிருக்காங்க, இங்க போட்டிருக்காங்க, பின்னாடி இருக்கிறது 4 பக்கம், அதுல வந்து 8-10 ப்ரமோஷன் பண்ணிட்டானுங்க. ஆனாலும் கேவலமா இருக்கு. எனக்கு அதுதான் தெரியல. ANC நெக்பேண்டுங்கிறது நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா இது ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மாதிரியே இல்ல, நார்மலா அந்த பாஸ் த்ரூ மாதிரி இருக்கு. இது என்ன கதைன்னு தெரியல, பாப்போம். சோ இது வந்து 3000 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மிக்சட் ஃபீல் தான். நீங்க வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக இதை வாங்கல, நான் மியூசிக்காக தான் வாங்குறேன். எனக்கு அந்த பாஸ் இந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த ப்ரொஃபைல் சுவிட்ச் நல்லா இருக்கு அப்படிலாம் யோசிச்சீங்கன்னா அதுக்கு போகலாம். அதே மாதிரி பேட்டரி. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பட்டன் வந்து ரொம்ப ஒரு ஆக்வர்டான பிளேஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போஸ் நீங்க பைக் ஓட்டும் போது சப்போஸ் நம்ம வந்து பார்த்து பண்ணிடலாம். இது வந்து உங்களுக்கு பழக்கம் தேவை அண்ட் வந்து கரெக்டான பட்டன்ல போய் படுமா அப்படின்னு. இது வந்து ஒரு மிக்சட் ஃபீல்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து அப்படியே இந்த பிளாஸ்டிக்கோட மோல்டு பண்ணிருக்காங்க. மேல வந்து தனித்தனியா பட்டன் கொடுக்கல. இல்ல, இது வந்து ஒரு மிக்சட் ஃபீல் தான்டா. ஏன் தெரியுமா, ஹெட்செட் வந்து ஒரு 2 நாள் யூஸ் பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் பழகிரும். அது கரெக்ட் தான். ஆனா பழகணும் அது இல்ல, எல்லா ஹெட்செட்டுக்கும் ஒண்ணுதான். ஏன்னா எல்லா ஹெட்செட்டோட டைமென்ஷன்ஸும் மாறும்ல. எந்த இடத்துல என்ன பட்டன் இருக்குன்றது தடவை பார்த்து தான் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் எப்படியா இருந்தாலும். சோ அது ஓகே. மத்த விஷயங்கள் தான். அதுவும் குறிப்பா சொல்லணும்னா திரும்பி அந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் தான். அவனை முடிச்சு விட்டா எல்லாம் சரியாயிடும். வேற எதுவும் இல்ல, அவ்வளவுதான். ரைட்டே, இதெல்லாம் தான் இது PLAYGO N82. ஏன் இவ்வளவு ரோல் ஆகுது? வேற சில டிவைஸோட நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், சிவபரணி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.